அது 3 எழுத்துக்களில் அடங்குகின்ற சொல்லல்ல. வள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று என்றார். வாக்களித்த மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க நன்றியோடு செயல்படுகின்ற ஒன்றியத்தின் முதன்மை முதல்வர் அவர்களை நன்றியோடு நன்றி பாராட்ட அழைக்கின்றோம். ஆம், நம் முதல்வர் தான் முதலில் நேரடியாக மக்களால் வாக்களிக்கப்பட்டு முதல் மேயராக சென்னைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல்வர். அப்பொழுது அவரை மாநகரத்தின் தந்தை என்று அழைத்தோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நம் முதல்வரை அன்றைக்கு மாநகர தந்தையாக இருந்தவர் இன்றைக்கு மாநிலத்தின் தந்தையாக உயர்ந்து நின்று கொண்டிருக்கின்றார். ஆம், கடந்த காலங்களில் வடசென்னை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு 10 ஆண்டுகள் ஓரங்கட்டப்பட்டிருந்த இந்த வடசென்னையை இன்றைக்கு தாயுள்ளத்தோடு தாயுமானவராக வாரி அணைக்கின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர். பாடல் வரிகளிலே சொல்லுவார்கள், தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்று. ஆனால் இன்றைக்கு தெய்வமாக வீடுகளை தந்து கொண்டிருக்கின்ற முதல்வர் நம் மேடையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த முதல்வர் வாழ்வாங்கு வாழ வேண்டும், எல்லா புகழும் எய்த வேண்டும், பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், எல்லா புகழும் அவரை அடைய வேண்டும், நீண்ட நெடுங்காலம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனின் இயற்கையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம்.